வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரவணன் அவர் கடையில் ஒரு கஸ்டமருக்கு லிஸ்ட்டை பார்த்து பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. பாண்டியன் கடைக்கு வெளியே நின்றுக்கிட்டு, தம்பி நல்லா சுருக்கம் இல்லாமல் ஒட்டுப்பா அப்படிங்கிறவரு கடைக்கு முன்னாடி வச்சா நல்ல பார்வையாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. நல்ல பார்வையா இருக்குன்னு அப்படின்னு அவர் சொல்ல, என்ன பண்றாரு இவரு அப்படின்னு சரவணன் அங்க ஒரு பார்வையும் இங்க ஒரு பார்வையுமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்பா தெரு முனையில ஆளுங்க வர்றப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியுமில்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, தெரியும்னுங்கிறாரு அவரும். அப்புறம் நடுவில் வாசகம்லாம் நல்லா போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே எல்லாத்தையும் அருமையா போட்டிருக்கேன்னு அப்படின்னு அவர் சொல்ல, பாண்டியன் மொத்தமாக முகம் முழுக்க சிரிப்போட அது சரிங்கிறாரு. என்னதான் பண்றாரு இவருன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு சரவணன். அப்போ கதிர் வந்து வண்டியை நிறுத்த செந்தில் இறங்கி வர்றாரு. டேய் வாங்கடான்னு சரவணன் சொல்ல, அண்ணே அப்படின்னு இறங்குற செந்தில், என்ன இவர் ஒரே பூரிப்பா நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறாரு. கதிரும் கன்னத்தை சுரிஞ்சிட்டு பார்க்க, என்னடா தலைவர் பேனர்லாம் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறாரு. அவரும் தாடையை சொரிஞ்சுக்கிட்டே, தெரியலையே கடையில் எதுவும் ஆஃபர் போட்டிருப்பாரோ அப்படிங்கிறாரு. ஒருவேளை அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, நம்ம அப்பா தானே ஆஃபரை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாரு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்க பாண்டியன் திரும்பி பார்க்குறாரு. ஏண்டா கதிர் என்னடா இங்கே அப்படின்னு கேட்குறாரு. சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலான்னுப்பா அப்படின்றாரு கதிர். அடுத்து செந்திலை பார்த்து, என்னடா வராத ஆள் அன்னைக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, அதானே பார்த்தேன் அப்படிங்கிற செந்தில், சும்மா தான் வந்தேன்பாங்கிறாரு. சரி நீங்கள் போங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி அவர் மறுபடியும் பேனரை பார்க்க ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க. வாங்கடான்னு சொல்லி சரவணன் வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க, அண்ணே என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. தெரியலடா, நானே டெலிவரிக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் அப்பா மும்மரமா பேனர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு வெளியவே பார்க்குறாரு. நீங்க எதுவும் கேட்கலையானே அப்படின்னு கதிர் கேட்க, இல்லையே அப்படின்றாரு சரவணன். ஏன்னு அப்பா என்ன பண்ணுனாதான் நீ கேட்ப, அப்பா நான் மட்டும் வாயை மூடிக்க அப்படின்னு அண்ணனை ஓட்டிட்டு இருக்காரு செந்தில். அப்பா போட்டோலாம் நல்லா பெருசா போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு வேலை முடிஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்க பேனருக்கு 108 கேள்வி கேட்டுட்டு இருக்காரு பாண்டியன். அவருமே சலிச்சு போய், அண்ணே ஒரு பேனருக்கு எத்தனை கேள்வினே கேட்பீங்க அப்படின்னு அவர் கேட்க, நான் ஒன்று ஓசியில் ஒன்று அடிக்க சொல்லலைல்ல, காசு கொடுத்து தானே அடிக்க சொன்னேன், அப்புறம் கேள்வி கேட்க மாட்டேனாங்கிறாரு பாண்டியன். அண்ணே அதெல்லாம் ஃபோட்டோலாம் பெருசாக தானே போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்க்குறேன்னு இடுப்பில் கையை கொடுத்துட்டு அங்கேயே நிற்கிறாரு. பொறுமையே இல்லாமல் கையை திருப்பி பார்த்துட்டு, எப்போ தான் வேலையை முடிச்சுட்டு மாட்டுவீங்க அப்படின்னு அவரு கேட்க, இதோ வேலை முடிஞ்சிருச்சுன்னு எடுத்து கட்ட வேண்டியது தாங்கிறாரு அவரு. இத்தனைக்கும் 2 பேர் அந்த பேனரில் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோதான், லாஸ்ட் நட்டை இறுக்கி விட்டுட்டு, தம்பி அந்த பக்கம் புடிங்கிறாரு ஒருத்தர். நல்லா பார்த்து பத்திரமா தூக்குங்கன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பேனர் நிமிருது. அதுல IPS முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் எங்கள் வீட்டு மருமகள் அப்படின்ற வாசகம் தெரிய ராஜியோட போட்டோ சாரியில இருக்கு. அப்படியே அந்த பேனர் நிமிர ராஜேஸ்வரியை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்படின்னு இருக்கு. கீழே கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு. பேனரை பார்க்குற பாண்டியன் அப்படின்னு பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அந்த ஹெல்ப்பர் இந்தா அப்படின்னு பைய கொடுக்க அவர் அதை வாங்கிக்கிறாரு. அண்ணே கிளம்புறேன்னு அவர் சொல்ல, இந்தாங்க அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்க, சரிங்க அண்ணே வரங்க அண்ணே அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு 2 பேரும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் பேனரை பார்த்துட்டு, பரவாயில்ல நல்லா அருமையா தான் அடிச்சிருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி போட்டோலாம் நல்லா பெருசா தான் போட்டிருக்கிறாங்க, வாசகங்கள்லாம் கரெக்டா தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அவரு மேல இருந்து கீழே வரல பார்த்துட்டு இருக்க. அந்த பேனர் கண்டிப்பா ஒரு 15 அடி உயரம் இருக்கும் போல இருக்கு. பேனர் எடுத்து கட்டினதும் அண்ணன் தம்பி 3 பேரும் என்னவா இருக்கும்னு வேகமா வெளியே ஓடி வர்றாங்க. 3 பேரும் அங்க வந்து நின்னு பார்க்க, அட இங்கே பாருடா ராஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேனர் பக்கத்துல ஓடி போய் நிக்கிறாரு செந்தில். என்னடா எப்படி இருக்குன்னு கேக்குறாரு பாண்டியன். ரொம்பவே சந்தோஷத்தோட நல்லா இருக்கு பாங்கிறாரு செந்தில். கதிர் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கோட அந்த பேனரை பார்த்துட்டு இருக்காரு. சரவணன் அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா கதிர் எப்படி இருக்குன்னு கேட்க, அவரும் பக்கத்துல போய் பார்க்குறவரு, சூப்பரா இருக்கு பாங்கிறாரு. அப்பா இந்த ஐடியா எங்களுக்கு கூட தோணவே இல்லையேப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ராஜி புள்ள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சரவணன் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றாரு. இன்னும் பெருசா அடிச்சிருப்பேன்டா,
ஆனா ரோட்டை மறைச்சிருன்னு தான் சின்னதாவே அடிக்க சொன்னேங்கிறாரு. அப்பா இதுவே ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல கதிர் ஒரு சின்ன சிரிப்போட பார்த்துட்டு நிக்கிறாரு. பாண்டியனும் ஜாலியா அவரோட கையை தூக்கி கதிரோட தோள் மேல வச்சுக்கிட்டு, ஏண்டா நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஒரு நாளும் இல்லாம அப்பா அவரோட தோல்ல கைய வச்சிருக்கத கதிர் ஒரு மாதிரி நெகிழ்ச்சியோட அப்படியே அப்பா கண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற ஒரு லேடி, என்னண்ணே பாண்டியண்ணே கடையில பேனர்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, என் மருமக ராஜி இருக்குல்ல, அதான் இவன் சம்சாரம். என் மருமக போலீஸ் அதிகாரி ஆவறதுக்கான பரீட்சையில பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. இன்னும் அவரு கதிரோட தோல்ல இருந்து கையை எடுக்கவே இல்லை. என்ன பரீட்சையில தானே என்ன பாஸ் ஆயிருக்கு, பேனரை பார்த்தா நான் கூட ஏதோ அதிகாரி ஆயிடுச்சோன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதெல்லாம் சீக்கிரமே என் மருமக அதிகாரி ஆயிடும், அதுக்கப்புறம் ஊர் முழுக்க என் மருமகளுக்கு பேனர் வைப்பேங்கிறாரு அவரு. சந்தோஷம்னே வாழ்த்துக்கள்ங்கிறாங்க அந்த லேடி. டேய் சரவணா, அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுன்னு சொல்ல, சரிங்கப்பா அப்படிங்கிற சரவணன் வாங்கக்கான்னு கூட்டிக்கிட்டு உள்ளர போறாரு. இதோ வரேன்பான்னு அந்த லேடியும் சரவணன் கூட போறாங்க. கீழே இவன் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தினர்னு அந்த லெட்டர்ஸ் முடிஞ்சிருக்க பாண்டியன் மேல இருந்து கீழே வரலும் ஒரு பார்வை பார்த்துட்டு கடைக்குள்ள போறாரு. அண்ணே அப்பா சூப்பர் இல்லைண்ணே அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா ஆமாங்கிறாரு செந்தில். ஏதாவது நல்லது பண்ணா அதை பாராட்டுறதுலயும் அவர் சூப்பரு, ஏதாவது தப்பு பண்ணோன்னு வையன் அதை கிழின்னு கிழிக்கிறதுலயும் அவர் சூப்பரு அப்படிங்கிறாரு செந்தில். நீ மனசார அப்பாவை பாராட்டவே மாட்டல்ல அப்படின்னு கதிர் கேட்க, பாராட்டலாம், அவரு என்னைக்காவது என்ன மனசார பாராட்டுவாருல, அன்னைக்கு நான் பண்றேங்கிறாரு செந்தில். அப்படின்னு கதிர் தலையாட்ட, நீ இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையுமே பாராட்டுற மாதிரி இருக்கிற காரியத்தையா செஞ்சு வச்சிருக்கன்னு நம்மளால கேட்காம இருக்க முடியல. கதிர் இப்ப ரொம்ப பெருமையா சந்தோஷமா போட்டோல இருக்க ராஜிய பார்த்துட்டு இருக்காரு. ராஜி முகத்துல இப்பவே ஒரு IPS ஆபீசர் கலை தெரியுது. வீட்டுல மீனா சோஃபால உட்கார்ந்துருக்க ராஜியும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. தேங்க்ஸ் கவிதா, பிரின்சிபல் மேமுக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை, அவங்கள நான் நேர்லேயே போய் பார்க்குறேன், சரி வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க ராஜி. மீனா கன்னத்தில் கையை கொடுத்துட்டு ராஜியவே பார்த்துட்டு இருக்கவங்க ஃபோனை வச்சதும், என்ன மேடம் ரொம்ப பிஸி போல இருக்கேன்றாங்க, எத்தனை கால் பேசிட்டீங்க இது வரைக்கும் அப்படின்னு அவங்க விளையாட்டாக கேட்டுட்டு இருக்க, கால் ஒரு பக்கம்னா மெசேஜா ஒரு பக்கம் வந்து குமியுது அப்படின்னு ராஜி ரொம்ப பூரிப்பா சிரிக்கிறாங்க. ஒரே ஜாலி தான் அப்படின்னு மீனா ராஜியோட தோல்ல தட்டுறாங்க. அப்போ கோமதி அங்க வர்றவங்க கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு மறுபடியும் வர்றாங்க. பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டேன், ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு, வேற ஏதாவது வேணுமாடின்றாங்க கோமதி. இல்லத்த அதுவே போதும்ன்றாங்க ராஜி. ஏய் மறந்துட்டேன், குழலிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாடி அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேன் அத்த, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வீட்டுக்கு விருந்துக்கு வேற கூப்பிட்டுருக்காங்கன்றாங்க ராஜி. அப்படியா, சரின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க செந்தில் வீட்டுக்குள்ள வர்றாரு. வாடா, எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு கோமதி கேட்க, கடைக்கு வாங்குறாரு அவரு. கடையில ஒரு செம்ம விஷயம் நடந்துச்சுமா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன? ஓ, கடை திறந்த உடனே கடை சரக்கெல்லாம் காலி ஆயிடுச்சா அப்படின்னு கோமதி ஆர்வமா கேட்க, இல்லம்மா என்னன்னு நீயே பாரு அப்படின்னு அவரு மொபைல காமிக்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி மீனா முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன இவ இப்படி இருக்கிறான்ற மாதிரி கோமதி அந்த பக்கம் திரும்ப, அம்மா இங்க பாரு என்ன மொபைல காமிக்கிறாரு. கோமதி அதை கொஞ்சம் பக்கமா போய் பார்த்துட்டு அப்படின்னு ஆச்சரியத்தை காமிக்க, ராஜி மீனா ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஏய் யாருடா இதை வச்சது, கதிரா அப்படின்னு கோமதி ரொம்பவே ஆச்சரியமோ ஆசையுமா கேட்க, இல்லம்மா அப்பா அம்மாங்கிறாரு செந்தில். அப்படியா, ஏய் இந்தாங்கடி பாரு மாமா என்ன பண்ணிருக்காருன்னு பாரு அப்படின்னு மொபைல கொடுக்க, ராஜி அதை வாங்கி பார்த்துட்டு, அக்கா இங்க பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமா காமிக்க, மீனாவும் சந்தோஷமா அதை பாக்குறாங்க. ராஜி அதை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டேன் மறுபடியும் பாக்குறவங்க, மாமா வச்சாரா இந்த பேனர்ன்னு கேக்குறாங்க. ஆமாப்பான்னு செந்தில் சொல்ல, இது கதிருக்கு தெரியுமான்னு ராஜி கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறவரு, அவனும் கடையில தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, பாருங்களேன் அவன் சொல்லவே இல்லை எனக்குங்கிறாங்க ராஜி. மாமா இப்ப நீங்க கடைக்கு போறீங்களான்னு ராஜி கேட்க, எதுக்குன்னு கேக்குறாரு செந்தில். எதுக்குப்பா கேக்குறேன்னு அவர் கேட்க, இல்ல எனக்கும் இந்த பேனரை பார்க்கணும் அப்படின்னு ராஜி கொஞ்சம் தயங்க, அம்புட்டு தானே இப்பவே கூட்டிட்டு போறேன் வா போவோங்கிறாரு செந்தில். அத்தை நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க, போயிட்டு வாடி, இன்னைக்கு ஓ நாள், என்ன வேணும்னாலும் பண்ணு போங்கிறாங்க கோமதி.
அப்படின்னு ராஜி தலையாட்ட போலாம் அப்படின்னு செந்தில் மொபைலுக்கு கையை நீட்ட அக்கா போயிட்டு வரேன், அத்தா போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜி அவங்க மொபைல் எடுத்துட்டு ரொம்ப வேகமா ஓடுறாங்க. வரேம்மா அப்படின்னு செந்திலும் அங்கிருந்து கிளம்ப மீனா முகத்தை உம்முன்னு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மாமா பார்க்கதான் பலாப்பழம் மாதிரி கரடு முரடா இருக்காரு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு, குழந்தை மனசு இல்லாத அப்படின்னு மீனா சொல்ல, உங்க மாமாவுக்கு நல்ல மனசுன்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா அப்படின்னு கோமதி கேட்க, அது எனக்கு முன்னாடியே தெரியும் தான், அதை சொல்றதுக்கு இப்பதானே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றாங்க மீனா. அதான் சொன்னேன் அவங்க சந்தோஷமா சொல்ல. கோமதி அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னடா இப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க, ஏண்டி உங்க மாமா கதையெல்லாம் விடு, உனக்கும் செந்திலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உடனே அப்படியே டப்புன்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி முகமே மாறிடுது மீனாவுக்கு. எனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு அவங்க திருப்பி கேட்க, ஏய் அதை தாண்டி நானும் கேட்குறேன்றாங்க கோமதி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாத அப்படின்னு மீனா சொல்ல, பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு கோமதி கேட்க, இவங்க உடனே படப்படன்னு கண்ணெல்லாம் அடிச்சுட்டு வேற எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஏய் நீ ஆஸ்பத்திரியில் சேர்ந்த நாள்ல இருந்து நான் கவனிக்கிறேன், ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறதே இல்லை. சரியா என்ன, சுத்தமாவே பேசிக்கிறது இல்லை. ஏய் ஏண்டி வீட்டில் கூட ஒருத்தர் பார்த்தா அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறீங்க, என்னடி பிரச்சனைன்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தன்றாங்க மீனா. பிரச்சனைங்கிறதுனால தான் ரெண்டு பேரும் மூஞ்ச கொடுத்து பேசாமல் இருக்கீங்களோ அப்படின்னு கோமதி கேட்க, அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி விடுறதா இல்லை. என்ன மனஸ்தாபம்னு கேட்குறாங்க. என்ன அத்தை, புருஷன் பொண்டாட்டினா மனஸ்தாபம் வர்றதானே செய்யும் அப்படின்னு மீனா சொல்ல, அது சரிதான், அதை பேசி சரி பண்ணிக்க வேண்டியது தானே, இப்படி எதுக்கு முகத்தை திருப்பிட்டு இருக்கணும்னு கோமதி கேட்குறாங்க. இதை பாருங்க, பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை தான், தானா சரியாயிடும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களா பேசி அதை சரி பண்ணிக்குவோம், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை, சரியா அப்படின்னு அவங்க கையில மெதுவா அழுத்தி வச்சுட்டு மீனா அங்கிருந்து நைஸா கிளம்பிடுறாங்க. கோமதி குழம்பி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. பழனி கடைக்கு வர்ற ஒரு பேனரை பாக்குறாரு. அடேங்கப்பா, அம்மா ராஜியா இது அப்படின்னு கேமராமேன் மாதிரி வியூ பார்த்துக்கிட்டே இருக்காரு பழனி. எப்படி பார்த்தாலும் அருமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம், அருமையா இருக்கு, பிரமாதம் அப்படின்னு ராஜி போட்டோவுக்கு முன்னாடி போய் ரைட்டு லெஃப்ட்னு ஓரங்கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏய் எப்படிடா இருக்கு, அதை சொல்லிடாங்கிறாரு பாண்டியன். சூப்பர் பிரமாதம், போங்க அங்க தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு. அப்படி என்ன பேனர் நீங்க வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு தான் வியாபாரத்தை விட்டுட்டு நான் இங்க ஓடி வந்திருக்கேங்கிறாரு பழனி. அடே உன் கடையில இருந்து எட்டி பார்த்தாலே தெரியுமேடாங்கிறாரு பாண்டியன். இல்லையே மச்சான் தெரியலையே என்ன பழனி சொல்ல. என்னது தெரியலையா, ஏண்டா இங்க வச்சா தெரு மொன வரைக்கும் தெரியும்னு சொன்னா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியா கேட்க, அப்படின்னு அதே அதிர்ச்சியை பிரதிபலிக்கிறாரு பழனி. ஒருவேளை ஏமாத்தி புட்டானோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஓஹோ அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு. நம்மளால அந்த செவுடனும் குருடனும் கதைய மனசுல வர்றதை தடுக்கவே முடியல. என் மருமக IPS ஆகட்டும், கோவில் அடிவாரத்துல பெரிய ஃப்ளக்ஸா வச்சு விட்டுடுவோம், ஊரே பார்க்கட்டும், என்னடா சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு என்ன மச்சான், நல்ல பிரமாதமா பெருசா வச்சிடலாங்கிறாரு பழனி. அப்போ கடையில ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு வர்றவரு, தம்பி வாழ்த்துக்கள் தம்பின்னு கதிர்கிட்ட சொல்றாரு. எனக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்கன்னு கதிர் கேட்கிறாரு. உங்க ஒய்ஃப் தானேன்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு. கையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க, கதிர் கையை நீட்டுறாரு. வாழ்த்துக்கள் தம்பி, வர்றேன் தம்பின்னு அவர் போக சரவணனும் கடையில இருந்து இறங்கி வந்து நிக்கிறாங்க. மொத்தமா எல்லாரும் பேனர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. பழனி ரொம்ப பெருமையா பேனரை பார்த்துட்டு, மச்சான் நீங்க இப்படி பெரிய பெரிய பேனர்லாம் வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் நல்ல பெரிய பெரிய படிப்பா படிச்சிருப்பேன்னு ரொம்ப பெருமையா தலையை நிமித்தி சொல்றாரு. அடேங்கப்பா, இப்ப மட்டும் என்ன பிரச்சனை, படிங்க, நல்லா படிங்க, இதே மாதிரி ஒரு பேனர் வச்சிடலாம் அப்படின்னு மாமா பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்காரு சரவணன். அட யாரா இவன், நான் இப்ப குடும்பஸ்தனாயாச்சு, குழந்தை வேற பிறக்க போகுது, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்காந்து படிக்க சொல்றியா அப்படின்னு நிறைய சந்தோஷமும் கொஞ்சம் வெக்கமா கேட்கிறாரு பழனி. எல்லாரும் சிரிப்போட பார்க்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது போப்பா அப்படின்னு வெக்கத்தோட விளையாடிட்டு இருக்காரு பழனி. அப்போ கரெக்டா செந்தில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்த, வாப்பா ராஜி, வாப்பான்னு இருக்காரு பாண்டியன். ஆமா அப்படின்னு இறங்கி ராஜி ஓடி வர, ராஜிமா இங்க பாத்தியான்னு கேக்குறாரு பழனி. ஏய் பாத்தியா
அப்படின்னு கதிர் கேட்க அதுக்குள்ள பாண்டியன், ஏன்பா ராஜி, ரிசல்ட் வந்த கையோட உடனே பிரஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா. அவன் என்னடானா இன்னும் கடை திறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நேரா அவன் வீட்டுக்கு போய் கையோட கூட்டிட்டு வந்து கடையை திறக்க வச்சு ஃப்ளக்ஸை ரெடி பண்ணுனேன் அப்படிங்கிற பாண்டியன் ஹெஹேன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எப்படிப்பா இருக்குன்னு கேட்க பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜி. கதிரும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. சூப்பரா இருக்கு மாமா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு கொஞ்சம் நிகழ்ச்சியோட சொல்றாங்க ராஜி. அட ஏன்பா நீ போய் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்க, நாங்க எல்லாரும் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே நிகழ்ச்சியோட சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. மாமா அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிறாங்க ராஜி. அப்போ கடைக்கு 2 பேர் வர்றவங்க பேனரை பார்க்காம போக, அக்கா தெரியுமா என் மருமக ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. கேள்விப்பட்டோன்னேன்னு ஒரு லேடி சொல்ல, அசத்திட்டமா அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. தேங்க்ஸ்கா தேங்க்ஸ்ன்றாங்க ராஜி. இல்லை சரவணா அவங்களுக்கு போய் பொருளை கொடுப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதோ போயிட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் போறாரு. போனேன் அப்படின்னு அவர் முதுகுல தட்டுறாரு செந்தில். ராஜி பேனர் ஒரு தடவை ஃபுல்லா பார்த்துட்டு, சித்தப்பா நான் இந்த பேனருக்கு முன்னாடி நிக்கிறேன், ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிறீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, அதுக்கு என்ன ஆத்தா சூப்பரா எடுக்கிறேன் போய் நில்லுங்கிறாரு பழனி. ராஜியும் போய் அவங்க போட்டோ பக்கத்திலேயே நிக்க அவங்களோட இடுப்போ தான் இருக்காங்க ஒரிஜினல் ராஜி. அப்படிதாம்மா அப்படின்னு 2-3 கிளிக் பண்றவரு சிரிமாங்கிறாரு. ராஜி சிரிக்க 2-3 போட்டோ எடுக்க ராஜி நகர போறாங்க. ராஜி அங்கே இரு, நானும் போட்டோ எடுத்துறேன் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி சிரிப்போட நிக்கிறாங்க. அவரும் நிறைய ஸ்னாப்ஸ் தட்டுறாரு. என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கழுத்தை இந்த பக்கம் திருப்பி செந்தில் பார்த்துட்டு இருக்கு. ஏன் மாப்பிள்ள நீயும் போய் நில்லுங்கிறாரு பழனி. ஆமா நான் இதுக்கு மாமான்னு கதிர் தயங்க, அட போய் ஜோடியா நில்லுங்கப்பா போங்க அப்படின்னு பழனி சொல்ல கதிரும் தயக்கத்தோட தலையாட்டுறாரு. நான் போட்டோ எடுத்து தரேன்னு அவர் சொல்ல, இதோ ஒரு நிமிஷங்கிறாரு கதிர். வா வா அப்படின்னு ராஜி கூப்பிட கதிரும் போய் நிக்கிறாரு. ராஜியோட பேனர் போட்டோ முன்னாடி இவங்க 2 பேரும் நிக்க, அப்படிதான் ஸ்மைல் அப்படின்னு போட்டோ எடுக்கிறாரு பழனி. பாண்டி ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்க, செந்திலும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. மாமா அப்படின்னு கூப்பிடுற ராஜி. சித்தப்பா ஒரு நிமிஷங்கிறவங்க, மாமா நீங்களும் வாங்க வாங்க எடுத்துக்கலான்னு கூப்பிட, அட நீ வேறப்பா நீங்க எடுங்கப்பா அப்படிங்கிறாரு. மச்சான் போங்க அப்படின்னு பழனியும் சொல்ல, வாங்க மாமான்னு ராஜி கூப்பிடுறாங்க. அட போங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, வாங்கப்பா அப்படிங்கிற கதிர் அவர் வர ஆரம்பிக்க வா ராஜின்னு கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்குறாரு. அப்படி நில்லுங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்னு பழனி சொல்ல 3 பேரும் ஒரே லைனா நிக்கிறாங்க. ரைட் சைடில் கதிர், லெஃப்ட் சைடில் பாண்டியன்னு, ராஜி நடுப்புற பாதுகாப்பா நிக்கிறாங்க. அப்படியே சிரிங்க மச்சான் சிரிங்க அப்படின்னு பழனி சொல்ல 3 பேரும் அப்படியே புன்முறுவலோட நிக்க அவரு போட்டோவா எடுத்து தள்ளுறாரு. சூப்பர் அப்படின்னு பழனி அதை சொல்லிட்டு இருக்க, சித்தப்பா எங்க காட்டுங்க அப்படின்னு ராஜி ஆர்வமா வந்து பாக்குறாங்க. சிறப்பா வந்திருக்குமா இங்க பாரு அப்படின்னு அவரு காமிக்க, நல்லா இருக்கு, போட்டோ எல்லாம் எனக்கு அனுப்புங்க, அப்படியே அப்பாவுக்கும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் காட்டுங்கன்னு ராஜி சொல்ல, சரி சரி கண்டிப்பா நான் காட்டாம இருப்பேனா, கண்டிப்பா காட்டிடுவேம்மா அப்படிங்கிற பழனி மேல நிமிந்து பார்த்துட்டு, நீ ஏம்மா வெயில்ல நிக்கிற, உள்ளர போய் நிழல்ல உட்காரு, போமா போ அப்படின்னு சொல்ல, சரிங்க சித்தப்பா அப்படின்னு ராஜி கடைக்குள்ள போறாங்க. கதிரும் உள்ளர போக பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு செந்தில். சரி மச்சான் எனக்கு கடை வேலை நிறைய இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன், வரேன் மச்சான், வரேன் மாப்பிள்ள, பை அப்படின்னு பழனி அங்கிருந்து கிளம்பிட, பை மாம்சு அப்படின்னு கையாற்ற செந்தில் திரும்பி பார்க்க அவரும் பாண்டியனும் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஐயோ என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்ம பக்கம் திரும்பிடுவாரோ அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ளேயே பாண்டியன் அவர் பக்கம் திரும்பி, டேய் உள்ளர போய் கடை வியாபாரத்தை பார்க்கறது அப்படிங்கிறாரு. அதே அண்ணனும் தம்பியும் உள்ளர இருக்காங்கல்ல அப்படிங்கிறாரு செந்தில். ஏன் கூட ஐயாவும் வேலை செஞ்சா குறைஞ்சிடுவீங்களோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லையேங்கிறாரு செந்தில். அப்போ போங்க துரை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, விட மாட்டேங்கிறாரு, என்ன முனைகிட்டே நிற்கிறாரு. போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அங்கேயே இருந்திருக்கலாம்னு புலம்பிக்கிட்டே உள்ளர போறாரு செந்தில். மறுபடியும் பாண்டியன் பேனரை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. நைட் ஆகுது. மீனா அப்படியே சோக சித்திரமா உட்கார்ந்துருக்க. கட் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சிட்டு பக்கத்துல கோவிலுக்கு போலான்னு இருக்கேன், நீ வர்றியான்னு கோமதி கேட்க, நான் வரல அத்தை, நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க மீனா. அப்போ கரெக்டா மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாங்க.
டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. எடுத்து பார்த்துட்டு மயிலக்கா தான்றாங்க. பேசுன்னு கோமதி பெர்மிஷன் கொடுக்க கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க மீனா. ஹலோன்னு மயிலு சொல்லுங்க அக்கான்றாங்க மீனா. எப்படி இருக்க மீனான்னு கேட்க நல்லா இருக்கேன்கான்றாங்க மீனா உற்சாகமா. மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு மயிலு ஐயோ என்னன்னு தெரியலையேன்னு மீனா திருன்னு முழிக்கிறாங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு மயிலு தடுமாற, என்னக்கா உங்க தங்கச்சிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பேசி இருக்காங்களா அப்படின்னு மீனா நிதானமா கேட்க கோமதி ஓர பார்வையா பாக்குறாங்க. ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மயிலு. எல்லாம் தெரியும்க்கா, வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு மீனா என்ன சொல்ற மீனா? எல்லாருக்கும் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையா வீட்டில் அப்படின்னு மயில அதிர்ச்சியோட கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிற அளவுக்கோ இல்லை அவங்க கேட்குற அளவுக்கோ நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒன்றும் நல்ல உறவு இல்லையேக்கா அப்படின்னு மீனா கோமதி முகத்தை இழுத்துட்டு வெஜிடபிளை கட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் சுடருக்குமே இந்த கல்யாண விஷயம் இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு மயில இப்போ மீனா அதிர்ச்சியாகி என்னக்கா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இத்தனை நாள் ராஜியோட சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க போல அப்படின்னு மயிலு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனா. இன்னைக்கு கூட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச வரும்போது தான் எனக்கும் சுடருக்குமே தெரிய வந்ததுன்றாங்க மயிலு. நிச்சயம் வரைக்கும் போயிட்டாங்களா அப்படின்னு மீனா கோவமும் அதிர்ச்சியுமா கேட்க, ஆமா மீனா இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வைக்கணுமா சொல்றாங்க அப்படின்னு மீனா கிட்ட மீனா ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். குமார் நல்லவன் இல்லை, 2 பேருக்கும் முறையே இல்லைன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். சுடர் கூட கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டா. ஆனா உனக்கு தான் எங்க அம்மாவை பத்தி தெரியுமே, சொல்ல ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா ஏதாவது பேசி அவ மனச மாத்த தான் பாப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனா அப்படின்னு மயிலு பரிதவிப்பா எங்களுக்கும் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. கல்யாணம் பேசுற விஷயம் தெரிய வந்ததுமே நம்ம யாரும் இதுல தலையிட வேண்டாம்னு மாமா சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க மீனா. அவனை கல்யாணம் பண்ணா என் தங்கச்சி வாழ்க்கை தான் வீணா போகும். எனக்கு அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு மயிலு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுல மறுபடியும் பேசி பாருங்கக்கா அப்படின்னு மீனா உனக்கே நல்லா தெரியும்ல மீனா, எங்க அம்மா நான் பேசுனா கேட்பாங்களா? நான் பேசி அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்கும்போதே மயில அப்படின்னு பாக்கியம் கூப்பிடுற குரல் கேட்குது. சரி மீனா நான் அப்புறம் பேசுறேன் நான் பேசி பார்க்குறேன் எங்கள் அம்மா கிட்ட. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு அவசரமாக சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற மயிலு வெளியே பார்க்குறாங்க. மீனாவும் மெதுவாக காதிலிருந்து ஃபோன் எடுத்து டேபிள் கிட்ட கொண்டு போக, என்னவாண்டி அப்படின்னு கோமதி கேட்க, இன்னும் 2 நாளில் சுடருக்கும் குமாருக்கும் நிச்சயதார்த்தமாத்த அப்படின்னு மீனா கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க பயங்கர கடுப்போட புருவத்தை நெரிச்சிட்டு இருக்க மயிலக்காவுக்கும் சுடருக்குமே இன்னைக்குதான் விஷயம் தெரியுமா. 2 பேருமே இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு எம்புட்டா தடுத்து பார்த்தாங்களாம். அவங்க அம்மா தான் கேட்கவே இல்லையா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் அந்த அம்மா என்னடி லூசா, பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க போல இருக்கு. ச்சே, எல்லா நிம்மதியையும் கெடுத்தே தீருவேன்னு எங்கள் அண்ணன் வேற கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. இதில் 2 பேரும் கூட்டணி வேற சேர்றாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், உங்கள் மாமா சொன்ன மாதிரி நாம் அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு கோமதி மொத்தமாக இந்த பிரச்சனையிலேருந்து ஜகா வாங்கிக்கிறாங்க. அரசி அவங்க வீட்டில் வெளியே திண்ணையில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க அவங்க ஆன்லைனில் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிற கார்த்தி அரசிக்கு கால் பண்ணுறாரு. அரசி மொபைலை பார்த்துட்டு திருத்தர்னு இப்படி முழிச்சிட்டு இவங்க எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணி காதுல வச்சு ஹலோங்கிறாங்க. வணக்கங்கன்றாரு கார்த்தி. சொல்லுங்கன்றாங்க அரசி. யாருன்னு தெரியுதான்னு அவர் கேட்க, தெரியுது சொல்லுங்கன்றாங்க அரசி. எப்படி இருக்கீங்கன்னு ஆர்கானிக் கார்த்தி கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு அரசி ஏங்க பதிலுக்கு நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களான்றாரு கார்த்தி. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்கன்னு அவர் கேட்க, எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு அரசி சலிப்போட கேட்குறாங்க. ஏங்க ஃபைட் மாஸ்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு கார்த்தி கேட்க, அரசி கொஞ்சம் குழப்பத்தோட, என்ன ஃபைட் மாஸ்டரா, அது யாருன்னு அரசி குழப்பத்தோட கேட்க, இவர் தாடையை சொரிஞ்சிட்டு, அதுதாங்க உங்க அப்பாங்கிறாரு, சண்டையெல்லாம் கூட போட்டாரேன்னு அவர் ஞாபகப்படுத்த, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு அரசி சரி அவங்க கிட்ட எனக்கு எப்ப ரெக்கமெண்ட் பண்ண போறீங்கன்னு கார்த்திக் கேட்கிறாரு. அரசி உடனே குழப்பத்தோட,
எதுக்குங்கன்னு கேக்குறாங்க. எங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க, அப்படிங்கிறாங்க அரசி. உங்க கடையில என் ப்ராடக்ட் எல்லாம் வைக்க வேண்டாமா, அதுதான் கேட்டேங்கிறாரு கார்த்தி. அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுற அரசி, இங்க பாருங்க, கடை நடத்துறது எங்க அப்பா, ப்ராடக்ட் விற்க நினைக்கிறது நீங்க நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க அப்படின்றாங்க அரசி. ஏங்க, நான் பேச ரெடியா தான் இருக்கேன், ஆனா அவர் என்ன பார்த்தாலே கடுப்பு ஆகுறாரே, அவரோட ஃபைட்டை வேற நான் பார்த்துட்டேனா இனிமே எப்படிங்க தைரியமா போய் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு கார்த்தி பயத்தோட கேட்க, அரசி கலகலன்னு சிரிக்கிறாங்க. இல்ல பிசினஸ் விஷயமால நான் அவர்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு அரசி சொல்ல, ஏங்க ப்ளீஸுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு கேக்குறாரு கார்த்திக். ஏங்க, கடை விஷயம், உங்க ப்ராடக்ட் விஷயமெல்லாம் பேசுறதுன்னா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற கார்த்தி, அப்ப வேற ஏதாவது பேசணும்னா ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்க, அரசியும் ஒன்றும் புரியாம குழப்பத்தோட என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள அவரும் சுதாரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாரு. இல்லையே, ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு அரசி கேட்க, ஓ அதுவா, கடை விஷயமா பேசுறது எல்லாமே ஒரு சாக்கு தாங்க, சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம கடை விஷயமா பேசுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க, அரசி முகத்தை சுருக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேணும்னா அடுத்த தடவை ஒரு நல்ல காரணத்தை யோசிச்சு நான் அந்த டைம்ல கூப்பிடுறேன், இப்போ நான் வைக்கிறேங்க, குட் நைட் அப்படின்னு கார்த்தி கொஞ்சம் பயத்தோட போனை வச்சுட. அரசி கொஞ்சம் சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தவங்க, ஏய் அப்படின்னு கட்டான போனை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சோட வைக்கிறாங்க. கார்த்திக் காலை கட் பண்ணாலும் கண்கள்ல கனவு விரிய உட்கார்ந்துருக்காரு. அரசியும் போனை கட் பண்ணாலும், நான் வேற அவரோட ஃபைட் சீன் வேற உன்னை பார்த்துட்டேனா இனிமே எப்படிங்க தைரியமா போய் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு கார்த்திக் கேட்டது அரசியோட மைண்ட்ல வர, அவங்களும் உதட்டுல ஒரு சிரிப்பும் கண்கள்ல ஒரு மலர்ச்சியுமா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.